வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம வந்து 5 டேஸ் ஏஐ ஏஜென்ட்ஸ் கோர்ஸ் கூகுள் எக்ஸ் கேகிள் இவங்க கொடுத்த அசைன்மெண்ட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். 1 ஏக்கு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ 1 வீக்கு, அதாவது நம்ம ஃபஸ்ட்டு ஏஐ ஏஜென்ட் யூஸிங் ஜெமினி ஏஜென்ட் டெவலப்மெண்ட் கிட் இதுதான் நம்ம பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டாவது மல்டி ஏஜென்ட் சிஸ்டம்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் ஏடிகே வச்சு தான். நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் நம்ம பார்ப்போம். நிறைய பேர் ஃபஸ்ட்டு இதில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நல்லா பண்ணுறீங்க, நல்லா பண்ணுங்கள் அப்படின்னு. அவங்களுக்குலாம் நன்றிகள். ஏஜென்ட் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ இந்த அசைன்மெண்ட்டை நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. முதல்ல எடிட் மை காப்பி அப்படின்னு கொடுத்துக்குங்க. இருங்க, லோட் ஆகட்டும். இதில் நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது நான் எப்படி பண்ணுறேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஆல்ரெடி 2 வெர்ஷன் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம புதுசாக எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கேகிள் 5 டே ஏஜென்ட்ஸ் கோர்ஸ். ஓகே, முதல்ல மல்டி ஏஜென்ட் சிஸ்டம்ஸ் இன் ஏஐ ஏஜென்ட் கிட், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஓகே, இதெல்லாம் நம்ம வெரிஃபை பண்ணியாச்சு. ஓகே, இந்த டிபெண்டன்சி நீங்கள் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு இதிலே நம்ம பார்த்துருப்போம். இதில் வந்து என்னென்னா, இதை அப்படியே காப்பி பண்ணி கோட் கொடுத்து இதுக்கு கீழே வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை ரன் பண்ணிங்கன்னா ரன் ஆகும். இப்போ வெயிட், நான் டெலீட் பண்ணிக்கிறேன், நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதனால் இதை அப்படியே ரன் பண்ணிங்கன்னா அது ரன் ஆகும். ரன் ஆகட்டும், நம்ம இது படிப்போம். பில்ட் யுவர் ஃபஸ்ட்டு சிஸ்டம் யூஸிங் அண்ட் எல்எல்எம் ஆஸ் அ மேனேஜர். பொதுவாக அந்த ஏஐ ஏஜென்ட்ஸ்க்கெலாம் எல்எல்எம் தான் பிரெயின்னு சொல்லுவோம். பிரெயின் தானே எல்லா விஷயத்தையும் மேனேஜ் பண்ணுது. பயாலஜிக்கலாகவும் சரி, டெக்னாலஜிக்கலாகவும் சரி, பிரெயின் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது. ஆனால் இந்த 3 இப்போ மல்டி ஏஜென்ட் சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அதோட ஒர்க் ஃப்ளோ மாறும். ஒன்று வந்து சீக்வென்ஷியல், பேரலல், லூப். இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வந்து விரிவாக பார்க்க போகிறோம். அதுக்காக தான் ஒரு ஓவர்வியூ மாதிரி கொடுத்தேன். இது ரன் ஆகிடுச்சு. ஏடிகே, கூகுள் ஏடிகே ரன் ஆகிட்டு இப்போ. ஓகே, எந்த எரரும் காட்டலை உங்களுக்கு. ஓகே, நம்ம அடுத்து போவோம். ஓகே, ஏபிஐ நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் எப்படி ஏபிஐ க்ரியேட் பண்ணுவோன்னு. அது பார்க்காம நேரடியாக இங்கே வந்து பார்க்குறவங்களுக்கு இது ஒரு டெமோ மாதிரி. நம்ம வந்து சாம்பிள் 1 2 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இதில் வந்து எது வேணால் கொடுத்துக்கலாம். நான் வந்து மை டிஃபால்ட் ப்ராஜெக்ட் க்ரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்து பண்ணேன். நீங்கள் டிஃபால்ட் ஜெமினி ப்ராஜெக்டே கொடுத்துங்க. க்ரியேட் கீ கொடுத்தீங்க அப்படின்னா க்ரியேட் ஆகிடும். சாம்பிள் 1 2 3ன்னு இருக்குது பாருங்கள், நாங்கள் இது பண்ணது. இந்த ஏபிஐக்கு நம்ம என்ன பண்ணுறோம், காப்பி பண்ணிக்கிறோம். காப்பி பண்ணிக்கிட்டு இந்த கேகிள் நோட் புக் எடிட்டரில் வந்து நம்ம வந்து ஆட் ஆன்ஸ் போயிட்டு சீக்ரெட்ஸ் இதில் போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா, இதில் நான் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கேன். இது வந்து பழைய கீ. இப்போ புது கீ அப்டேட் பண்ணணும்ல, நம்ம அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் என்ன ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆட் சீக்ரெட் கொடுத்து இந்த கூகுள் _APIக்கு இதே நேம் வச்சுக்கோங்க. இந்த இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதே நேமே வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பேர் கொடுத்துட்டு வேல்யூ, இந்த ஏபிஐ கீயோட வேல்யூ கொடுத்துட்டா போதும். இப்போ நான் ஆல்ரெடி சேவ் பண்ணி ஃபஸ்ட்டு இதிலே சேவ் பண்ணி வச்சுருந்தேன். 2 வெர்ஷன்லேயுமே இதே மாதிரி வச்சுருக்கேன். அதனால் ப்ரிவியூவாக காட்டுது எனக்கு. நான் ஜஸ்ட்டு இந்த ஏபிஐ கீயை மாற்றினா போதும்.
காப்பி பண்ணது இங்கே போட்டாச்சு. இப்போ நம்ம சேவ் ஆகட்டும். ஓகே, சேவ் ஆகிட்டு. ஓகே, இப்போ சேவ் பண்ணதுக்கப்புறம் அடுத்த செல்லை நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஏபிஐ கீ செட்டப் கம்ப்ளீட் இப்படின்னு வரணும். அப்போ தான் நீங்கள் கரெக்டாக கனெக்ட் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். ஒரு சில நேரத்தில் இந்த டிக் பாக்ஸ் வந்து இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், டிக் பாக்ஸை நீங்கள் போடணும். இல்லைன்னா அது ரன் ஆகாது, எரரை காட்ட ஆரம்பிச்சிடும். அத்தென்டிகேஷன் எரர் இந்த மாதிரி காட்ட ஆரம்பிச்சிடும். யூஆர் ஆர்டர் நீங்கள் போட்டிருக்கீங்களான்னு இன்னொரு தடவை செக் பண்ணுங்கள். அப்படியே போட்டிருந்தா கூட நீங்கள் இந்த மாதிரி டிக் மார்க் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து வரும். இல்லைன்னா எரர் அடிக்கும். அது செக் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து நம்ம இது ஏடிகே காம்பனன்ட்ஸ் ரன் பண்ணுவோம். ரன் ஆகுதா இல்லையா? ஓகே, இதில் எந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் இல்லை, அதனால் நம்ம செக் பண்ண முடியாது இதில் யாராவது இருக்காங்க. ஜஸ்ட் ரன் பண்ணி பார்த்துட்டு அடுத்தது செல் போய் ரன் பண்ணலாம். நீங்கள் லோட் ஆகிட்டுருக்கு. 1.3 வரையும் முடிச்சிருக்கோம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், என்னடா அவன் வந்து கான்செப்டே சொல்லாமல் வெறுமனே அடுத்தடுத்துன்னு போயிட்டுருக்கான்னு நினைக்க வேணாம். நான் கடைசியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இவங்களே இந்த டயக்ராம்லாம் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதோட சொல்லும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். அது ஓகே, இது ரன். ஓகே, ஏடிகே காம்பனன்ட்ஸ் இம்போர்ட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடுச்சு. அடுத்து வந்து நம்ம கான்ஃபிகர் ரீட்ரை ஆப்ஷன்ஸ் இதையும் நம்ம ரன் பண்ணிடுவோம். என்னடா அது? ஓகே, ரன் ஆயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, ரன் ஆகிட்டு. ஒய் மல்டி ஏஜென்ட் சிஸ்டம்ஸ் ப்ளஸ் யுவர் ஃபஸ்ட்டு மல்டி ஏஜென்ட். ஓகே, டூ இட் ஆல் சிஸ்டம்ஸ். ஓகே, நம்ம வந்து பொதுவாக எப்படின்னா மல்டி ஏஜென்ட் சிஸ்டம்ஸ் அப்படின்னா இப்போ பொதுவாக சிங்கிள் ஏஜெண்ட்டை வந்து ஏதோ ஒரு டாஸ்க்கை பண்ணுறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். மல்டி ஏஜென்ட்ஸ் இப்போ மல்டி ஏஜென்ட் சிஸ்டம்ஸ்ன்னு சொல்லும்போது எல்லா ஏஜென்ட்டையும் கனெக்ட் பண்ணுறது தான் உங்களுக்கு வந்து மல்டி ஏஜென்ட் சிஸ்டம்ஸ்ன்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஏன்னா ஒரு ஏஜென்ட்ஸாலே எல்லாத்தையும் வந்து பண்ணிட முடியாது. அதுக்கு வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து நிறைய இதோட உதவி தேவைப்படும். இப்போ வந்து ஒரு வீடு கட்டுறதுக்கு எப்படி வந்து கொத்தனார், சித்தாள் இவங்க எல்லோரும் சேர்ந்தால் தான், அப்புறம் வந்து இன்ஜினியரு எல்லாருமே வேணும். ஆமாம், பில்டர்ஸு. ஆமாம், பில்டர்ஸ்ட்டை தான் மொத்தமாக காசு கொடுப்போம். கரெக்டு. அந்த மாதிரி எல்லோரும் சேர்ந்தால் தான் வீடு கட்ட முடியுங்கிற மாதிரி எல்லா ஏஜென்ட்ஸும் கொலாபரேட்டிவாக ஒர்க் பண்ணுறது தான் அந்த மல்டிபிள் ஏஜென்ட் சிஸ்டம்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இது வந்து டீம் ஆஃப் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இன்ஸ்டெட் ஆஃப் ஒன் டூ இட் ஆல். இப்போ ஒரு ஆள்கிட்ட நான் வந்து 10 வேலை கொடுத்துட்டு பண்ணி முடிச்சிருங்க, இன்னும் ஒரு 10 மணி நேரம் கழித்து வரேன் பண்ணி முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க வந்து திணறுவாங்க. அவங்களுக்கு ஒன்றும் 10 கை இல்லை, ஒரு கை தான் இருக்குது. எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி தான் இருக்கிறது தான் அவங்களுக்கும் இருக்குது. அதெல்லாம் அவங்க வந்து திணறுவாங்க. அவங்களால மல்டி டாஸ்கிங் பண்ண முடியாது. இதே 10 இப்போ நான் அதிலே வந்து ஒரு 5 வேலை கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், 5 வேலை அவங்களால செய்ய முடியல அந்த 10 மணி நேரத்துக்குள்ளே. அப்படிங்கும் போது நான் ஒரு 5 ஸ்பெஷலிஸ்ட்டு வந்து வச்சுக்கிறேன். ஏன்னா அதில் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டையும் ஒவ்வொரு வேலை செய்யும்போது அதை சீக்கிரமாகவும் முடியும். இப்போ ஒரு நம்பர் 1 முடிச்சுட்டு என்ற டாஸ்க்கு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்பர் 2ட்ட கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ண வைப்பேன். நம்பர் 3, நம்பர் 4 அப்படியே டாஸ்க்கோட எஃபிஷியன்சி அதிகமாகும், ரிசல்ட்ஸும் நம்ம ஃபாஸ்ட்டாக பார்க்கலாம். அதனால தான் நம்ம மல்டி ஏஜென்ட் சிஸ்டம்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அதான் இங்கே போட்டிருப்பாங்க. கொலாபரேட்டிவ் ஒர்க்கு தான். எல்லோரும் சேர்ந்து, இப்போ ஒரு ஆஃபீஸ்னால் எல்லோரும் சேர்ந்து வேலை பார்க்குறோம்ல, அந்த மாதிரி தான். ஈச் ஏஜென்ட் ஹாஸ் ஒன் கிளியர் ஜாப். ஆமாம், ரொம்ப இப்போ ஒரு சில ஜாப் ரெக்யூர்மெண்ட்லாம் இருக்கும், ஜாப் டிஸ்கிரிப்ஷன்லாம் பார்த்தா தலை சுற்றும் உங்களுக்கு. என்ன, எல்லா வேலையும் நீயே பண்ணுப்பா, நான் உனக்கு வந்து 10,000 தரேன் அப்படிம்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. நீங்கள் அந்த லிங்க்டினில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு சில ஜாப் டிஸ்கிரிப்ஷன்லாம் அவ்வளோ வச்சுருப்பாங்க. எனக்கு வந்து நீங்கள் இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படிம்பாங்க. ஆனால் சம்பளம் அதுக்கு ஈக்குவலாக கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் அது வந்து பெரிய டவுட்டு தான்.
அந்த மாதிரி ஒரு ஆள் ஒரு வேலையை செம்மையாக செஞ்சு முடிக்கிறது, அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும். அப்போ ஒவ்வொரு ஆளையும் எல்லா ஆளையும் நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் மல்டி ஏஜென்ட் சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இதுதான் சிங்கிள் ஏஜென்ட் வர்சஸ் மல்டி ஏஜென்ட். சிங்கிள் ஏஜென்ட் தான் அவங்க மோனோலித்திக் ஏஜென்ட்னு ரெஃபர் பண்ணுறாங்க. ஒன் ஏஜென்ட் டஸ் எவ்ரி திங். இங்கே ஒர்க்கு ஸ்லோவாக இருக்கும், புரியுதுங்களா? இப்போ வந்து எப்படி சொல்கிறது, இப்போ எனக்கு வந்து வீடு கட்டணும், நான் ஒரு 10 பேர் தான் வச்சுருக்கேன். அதிலே சித்தாள், கொத்தனார், மம்பட்டியாள் இவங்களாம் இருக்கிறாங்க. 10 பேர் சேர்ந்து எத்தனை வருஷத்தில் வீடு கட்ட முடியும்? கம்மியான இதில் தான். இதே நான் வந்து என்னோடய எஃபிஷியன்சிக்காக இன்னும் நிறைய பேரை வந்து ஹையர் பண்ணி போட்டுட்டு வீடு வேகமாக கட்டி முடிச்சிடுறேன். அதுதான் சிங்கிள் ஏஜென்ட் வெர்சஸ் மல்டி ஏஜென்ட்டுக்கு ஆனால் வித்தியாசம். ஏன் இங்கே நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டாக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், அங்கே 10 பேர் தானே, அப்போ 10 பேர் 10 ஏஜென்ட் தானே நீங்கள் கேட்கலாம். கரெக்டு தான். பட் ஆனால் அந்த நம்பர்ஸ் கம்மியாக இருக்குது பாருங்கள். இவங்க 1, இவங்க 10 பேர். இவங்க 10 பேர் கம்மியாக இருக்கிறாங்க, அவங்க வந்து 100 பேர் 1000 பேர் ஹையர் பண்ணி வேகமாக அந்த வீடை கட்டி முடிச்சிடுறாங்க. அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். மல்டி ஏஜென்ட் ரூட் கோஆர்டினேட்டர், ரிசர்ச் ஸ்பெஷலிஸ்ட், சம்மரி ஸ்பெஷலிஸ்ட், ஃபைண்டிங் சம்மரி, ஷேர்டு ஸ்டேட். ஓகே, இதுதான் அந்த கொலாபரேட்டிவ் ஒர்க். இவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை இவங்க ஷேர் பண்ணியிருப்பாங்க ஒரு டாக்குமெண்ட்டில். சம்மரி ஸ்பெஷலிஸ்ட் இவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை இவங்க ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் டாஸ்க்கு ஒன்றா தான் இருக்கும். இவங்க 2 பேர் ரிசல்ட்டையுமே கோஆர்டினேட் பண்ணி கொடுக்கறது இந்த ரூட் கோஆர்டினேட்டருங்கிற இவர் ஒருத்தர் தான். இது எப்படின்னா, ஒரு ஆளுக்கு கீழே 2 பேர் வேலை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2 இப்போ மேனேஜர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, person 1 person 2, இவங்க 2 பேரும் வேலை செய்கிறாங்க. இதை வந்து ஒரு பிபிடியாக அவங்க வந்து ஹையர் அஃபிஷியல்ஸ், அவங்க மேனேஜருக்கு ஹையர் அஃபிஷியல் இல்லை பாஸாக கூட இருக்கலாம், அவங்களுக்கு வந்து அவங்க வந்து பிபிடி மாதிரி ஷேர் பண்ணி இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. அதுதான், வேறு எதுவும் இல்லை. ரிசர்ச் அண்ட் சம்மரைசேஷன் சிஸ்டம். பொதுவாக அந்த ரிசர்ச் அண்ட் சம்மரைசேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து ஓகே நான் ரன் பண்ணி காமிச்சிடுறேன். நான் வளவள குலகுலன்னு போகிற மாதிரி இருக்குது. நல்லா இருக்குன்னா போடுங்க கமெண்ட்டில், நல்லா சொல்கிறீங்க அப்படின்னு. நம்ம இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொல்லலாம். ஆனால் அப்போ தான் புரியும் உங்களுக்கு. ஜஸ்ட் நான் செல்லை மட்டும் ரன் பண்ணிட்டு போயிடலாம். பட் ஆனால் நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கும் வேணும். ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு சர்டிஃபிகேட்டுக்காகவோ இல்லை ஒரு பேட்சுக்காகவோ நம்ம பண்ணக்கூடாது. நமக்கு அந்த லேர்னிங் இருந்துச்சுன்னா அது என்றைக்குமே வந்து நம்ம கைவிடாது. ரன் பண்ணிவிட்டேன், ரிசர்ச் ஏஜென்ட் கிரியேட்டட் அப்படின்னு சொல்லியிருந்துருக்கு. ரிசர்ச் ஏஜென்ட் என்ன பண்ணோம், போய் அந்த சாட்ஜிபிடி, ஜெமினி, பெர்ப்ளெக்சிட்டி மாதிரி தான். ஏஜென்ட் போய் கூகுள் சர்ச்லேருந்து இப்போ ஏதோ ஒரு டாபிக் சொல்கிறோம்னா அந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை இது பண்ணும். சம்மரைசேஷன் ஏஜென்ட் என்ன பண்ணுவோம், அதை சம்மரைஸ் பண்ணி நமக்கு என்ன வேணுமோ ஷார்ட் அண்ட் கன்சைஸாக நமக்கு கொடுத்துரும். அதுதான் சம்மரைசேஷன் ஏஜென்ட். ஓகே, ரிசர்ச் ஏஜென்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். கூகுளில் போய் டிகின் பண்ணி தேடுறாருல, அவரையும் க்ரியேட் பண்ணியாச்சு. அவர்கிட்ட வாங்கின ரிப்போர்ட்டை சம்மரைஸ் பண்ணி கொடுக்குறாருல, அவரையும் இப்போ நம்ம க்ரியேட் பண்ணி சம்மரைசர் ஏஜென்ட் இஸ் க்ரியேட்டட். முடிஞ்சு போச்சா? ரூட் கோஆர்டினேட்டர், இவங்க 2 பேருக்கும் மேலே தலை இருக்காருல ஒருத்தர், தலையோ தளபதியோ என்ன, அவரை நம்ம இப்போ க்ரியேட் பண்ணியாச்சு, ரூட் ஏஜென்ட் க்ரியேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து ரன்னர், இவரை ரன் பண்ண வேண்டி தான். அடுத்து இப்போ நம்ம வார்னிங் ஜென்னி டைப்ஸ். ஓகே பார்ப்போம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி. வாட் ஆர் த லேட்டஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட் இன் குவாண்டம் கம்ப்யூட்டிங்? போன இதுலேயுமே நான் குவாண்டம் கம்ப்யூட்டிங் பற்றி பேசியிருப்பேன், உங்களுக்கு லைட்டாக அப்படியே தொட்டுட்டு போயிருப்பேன். இது யூசர் வந்து கேட்குறாரு, குவாண்டம் கம்ப்யூட்டிங் பற்றி கேட்குறாரு. நான் போன இதில் கேட்டேன், ஏடி கேட்டேன், அதை வச்சு சொல்லுதா இல்லை கோயின்சிடன்ஸான்னு தெரில. அது வந்து கிளாசிக்கல் கம்ப்யூட்டிங்னா என்ன, குவாண்டம் கம்ப்யூட்டிங்னா என்ன அப்படின்னு சொல்லி அருமையாக சொன்னிச்சு. அந்த மாதிரி தான் இதுவும் வருது. யூசர் வந்து கேள்வி கேட்குறாரு, ரிசர்ச் கோஆர்டினேட்டரோட அவுட்புட் இது. ஓகே எங்கே இன்னொருத்தரை காணும். ஓகே, இப்போ நம்ம ஒர்க் ஃப்ளோஸை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு மல்டி ஏஜென்ட் சிஸ்டத்தை வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகே இப்போ ஒர்க் ஃப்ளோ, சீக்வென்ஷியல் ஒர்க் ஃப்ளோஸ், அசம்பிளி லைன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஒரு 4 வகைன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் நம்ம இதை பற்றி. அன்பிரடிக்டபிள் ஆர்டர் worked but it relied on detailed instruction prompt.
கரெக்டு. டீட்டெயில்டு இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராம்ப்ட் கொடுத்தா தான் அது கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். இப்போ வந்து ஒரு வேலையை நம்ம சும்மா வந்து இப்போ வந்து ப்ராம்ப்டிங்லேயே இருக்குது, ஃபியூ ஷார்ட் ப்ராம்ப்டிங், 0 ஷார்ட் ப்ராம்ப்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா இப்போ எனக்கு வந்து ஒரு எஃபெக்டிவான அவுட்புட் வேணும் எல்எல்எம்லேருந்து அப்படின்னா ஒரு எஃபெக்டிவான ப்ராம்ப்டிங் டெக்னிக்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். அதை நம்ம அப்புறமா பார்ப்போம். அது நான் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு. வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கூட போடுங்க. இந்த மாதிரி நம்ம வந்து திஸ் கேன் பி அன்ரிலையபிள். ஓகே, இந்த மாதிரி நம்ம எதுவுமே பெருசாக சும்மா எனக்கு வந்து காந்தியடிகளை பற்றி எனக்கு ஒரு கட்டுரை எழுது அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு என்ன சுச்சுவேஷன், நமக்கு என்ன ஆக்சுவல் நீடு, காந்தியை பற்றி நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னு தெரியாமல் சும்மா சொன்னேன்னு வச்சுங்களேன், அது சும்மா ரேண்டமாக போகும், சர்ச் பண்ணும், எடுத்துகிட்டு வந்து வதன்னு கொட்டும். உங்களுக்கு புரியுதா? மேபி வந்து அது உங்களோட சுச்சுவேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காது. இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் எல்எல்எம்னு சொல்கிறாங்க, அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணிடுதுன்னு சொல்கிறாங்க. ஸ்கிப் பண்ணி ஆமாம் நீங்கள் என்ன ஏதுன்னு தெளிவாக சொல்லாதனால அது வந்து ஒரு ஸ்டெப்பை வந்து மிஸ் பண்ணிவிட்டு வேறு எங்கேயாவது ராங் ரூட்டில் கூட போகலாம். அதனால் நமக்கு இதுக்காக வந்து ஒரு ஃபிக்ஸட் பைப்லைன் மாதிரி. ஓகே இது எனக்கு புரியுது. என்னென்னா அதான் நடுவில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகிட்டு. அதான் போன தடவை நம்ம சம்மரைசர் ஏஜென்ட்டு, அப்புறம் வந்து ரிசர்ச் ஏஜென்ட் ஒன்று பண்ணோம்ல, கோஆர்டினேட்டர் ஏஜென்ட் வச்சு நம்ம பண்ணோம்ல, இது ரெண்டும் அதை பற்றி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. என்னென்னா அன்பிரடிக்டபிள் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு, எது ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும், எது செகண்டு எக்ஸிக்யூட் ஆகும் நமக்கு தெரியாது. அதே நேரத்தில் அதில் இருக்கக்கூடிய எல்எல்எம்ஸ் வந்து ஒரு சில ப்ராசஸை வந்து ஸ்கிப் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஏன்னு சொன்னால் நம்ம வந்து ஒரே ஒரு ப்ராம்ப்ட் தான் கொடுப்போம், ரூட் கோஆர்டினேட்டர்கிட்ட ஒரே ஒரு ப்ராம்ப்ட் தான் கொடுப்போம். அதாவது பொதுவாக எப்படி வரும், மேனேஜர்கிட்ட ஒரு வேலை வரும், அதாவது சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் வந்து ஒரு வேலையை ஒரு கிளைண்ட்டை பிடிப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த வேலையை வந்து எந்த வேலை பார்க்குறாங்க, இப்போ மார்க்கெட்டிங் அப்படின்னா மார்க்கெட்டிங் வேலை பார்க்குறவங்களுக்கு அதை வந்து அந்த பெஞ்சுக்கு வந்து கொடுப்பாங்க. அந்த ப்ராஜெக்ட் இதெல்லாம் ரெக்குயர்மெண்ட்ஸ் இதெல்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த டெவலப்பர் டீம் தான் வந்து எடுத்து பண்ணுவாங்க. அதனால் நிறைய மிஸ்கம்யூனிகேஷன்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் தான் இப்போ வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம ப்ரீவியஸாக பண்ணது வந்து எது ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகும், எது செகண்ட் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதுதான் அவங்க சொல்கிறாங்க. என்னென்னா ரிசர்ச் ஏஜென்ட்டு, கோஆர்டினேட்டர் ஏஜென்ட், ரிசர்ச் ஏஜென்ட்டு, சம்மரைசர் ஏஜென்ட். இப்போ வந்து சம்மரைசர் ஏஜென்ட் ஃபஸ்ட்டு வேலை பார்த்துட்டு ரிசர்ச் ஏஜென்ட் வந்து செகண்டாக வேலை பார்த்தா எப்படி இருக்கும் உங்களுக்கு? சம்மரைசர் வந்து ஏதாவது கொடுத்தா தான் வந்து ஏதோ ஒரு பேராகிராஃபு ஏதோ ஒரு சம்திங் கொடுத்தா தான் அது சம்மரைஸ் பண்ணி கொடுக்கும் நமக்கு. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அதுதான் சொல்லியிருக்காங்க. சொல்யூஷன் சொல்லிவிட்டு இதுக்கு ஒரு ஃபிக்ஸட் பைப்லைன் நம்ம வந்து வைக்கணும். அங்கே தான் வராரு விநாயக் அப்படிங்கிற மாதிரி சீக்வென்ஷியல் ஒர்க் ஃப்ளோ அப்படிங்கிற அந்த கான்செப்ட் அங்கே தான் வருது, அசம்பிளி லைன் அப்படின்னு சொல்லிட்டா. இந்த சீக்வென்ஷியல் அப்படிங்கிறது சொல்லும் போதே ஒரு தொடர்ச்சியான ஒரு விஷயம் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. தொடர்ச்சியாக, அதாவது இது நடந்ததுக்கப்புறம் இது நடந்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் நடந்ததுக்கப்புறம் இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு சீக்வென்ஷியலாக போகிறது. யூ நீட் டு டாஸ்க் ஹேப்பன் இன் கேரண்டீட் ஸ்பெசிஃபிக் ஆர்டர். ஆமாம், டாஸ்க் 1க்கு அப்புறம் டாஸ்க் 2, டாஸ்க் 2 டு டாஸ்க் 3 அந்த மாதிரி இந்த தொடர்ச்சி உங்களுக்கு தெரியும். திஸ் ஏஜென்ட்ஸ் ஆக்ட்ஸ் லைக் அசம்பிளி லைன். ஓகே நீங்கள் வந்து இப்போ ஏஜென்ட் 1, ஏஜென்ட் 2, ஏஜென்ட் 3 அப்படின்னு நீங்கள் வந்து கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒர்க் ஃப்ளோ படி தான் நடக்கும். இப்போ நம்ம ஏஜென்ட் 2வை முன்னாடி கொடுத்துட்டு ஏஜென்ட் 2வை வந்து ஃபஸ்ட்டு இருக்குது, ஏஜென்ட் 1 ஃபஸ்ட்டு செகண்டு நம்ம வைக்கிறோம் அப்படின்னா ஏஜென்ட் 2 தான் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகாது, அதுக்கப்புறம் தான் ஏஜென்ட் 1க்கு வருவோம். நம்ம என்ன ஆர்டர் கொடுக்குறோமோ அந்த ஆர்டரில் தான் வந்து அது எக்ஸிக்யூட் ஆகும். ஆர்டர் மேட்டர்ஸ், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பொதுவாக அந்த இது ப்ரோக்ராமிங்கில் பார்த்தீங்கன்னா அரேக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒரு குழப்பம் வரும். அரே எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஆப்ஜெக்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ரெண்டுமே வந்து உள்ளே வந்து டேட்டா வைக்கிறதுக்கு தான். ஆனால் வந்து அரேக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னால் இதுதான். அரேனா இன் விச் தேர் ஆர்டர் மேட்டர்ஸ். இப்போ வந்து ஒரு கிளாஸில் வந்து ஒரு 50 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அந்த 50 பேர் வந்து ஆர்டராக நான் வந்து A to Z
அசெண்டிங் ஆர்டரில் வந்து நான் வந்து இது பண்ணுறேன். அது பண்ணும்போது அப்போ வந்து ஆர்டர் மேட்டர்ஸ் தான் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு வந்து ஏ ஃபார் ஆனந்த் தான் கூப்பிடுவாங்க, வி ஃபார் விக்கி கூப்பிட மாட்டாங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரி இவங்களுக்கு அப்புறம் இவங்க, இவங்களுக்கு அப்புறம் இவங்க, அந்த மாதிரியான விஷயங்கள். சரி, நம்ம ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கோம் போல. ஓகே, இது ரிலேட்டடாக இந்த சீக்வென்ஷியல் ஏஜென்ட்ஸ் இன் ஏடிகே இது நீங்கள் பற்றி தனியாக ஒரு வீடியோ போடணும்னா கமெண்ட்டில் தெரிவிங்க. நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுவோம். யூசர் வந்து அவுட்புட்டு கேட்குற இன்புட் கொடுக்குறாரு. blog about AI outline agent, blog outline, writer agent, editor agent, output. ஓகே, அதுதான் அப்போ நம்ம சொன்னது. இப்போ வந்து யூசர் இன்புட் வந்து கொடுக்குறாரு ஏஐட்ட. அவுட்லைன் ஏஜென்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு பிளாக் பற்றின ஒரு அவுட்லைன் வந்து கொடுக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறேன். அவுட்லைன்னா இந்த ப்ராம்ப்டை வந்து கொஞ்சம் சிங்க்ரனைஸ் பண்ணி இதுக்கு கொடுக்கும். ரைட்டர் ஏஜென்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்கான கண்டென்ட் எடுக்கும். கண்டென்ட் எடுத்து எழுதிட்டு அதை எடிட்டர் ஏஜென்ட்டை கொடுக்கும். எடிட்டர் ஏஜென்ட் வந்து என்ன பண்ணுவார், ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கா, இல்லை ஏதாவது எந்த கண்டென்ட்டை வந்து இது பண்ணலாம், எந்த கண்டென்ட் முக்கியம், ப்ராம்ப்ட் வைஸ் பார்ப்பார். பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து ஃபைனல் அவுட்புட் கொடுப்பாரு. இதுதான் அவுட்புட். சீக்வென்ஷியலாக அவுட்லைனுக்கு அப்புறம் வந்து ரைட்டருக்கு அப்புறம் எடிட்டர் அப்படின்னு வேலை செஞ்சு அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணுறது. இதுதான் நம்ம வந்து சொல்லியிருப்போம். க்ரியேட்டர் இதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, பார்த்துக்கோங்க. இதை நம்ம ரன் பண்ணிடுவோம், ஏன்னா நம்ம ரொம்ப லேட் ஆகும். ஓகே, அவுட்லைன் ஏஜென்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. இந்த இங்கே இருக்காரு பாருங்க, அவர் தான். அடுத்து ரைட்டர் ஏஜென்ட் க்ரியேட் பண்ணிடுவோம், அதுவும் க்ரியேட் பண்ணியாச்சு. அடுத்து எடிட்டர் ஏஜென்ட்டையும் க்ரியேட் பண்ணியாச்சு. ரூட் ஏஜென்ட், சீக்வென்ஷியல் ஏஜென்ட். சீக்வென்ஷியல் ஏஜென்ட்னா இதெல்லாம் கனெக்ட் பண்ணுறாங்கல்ல, இந்த பைப்லைன் தாங்க சீக்வென்ஷியல் ஏஜென்ட். இவங்க 4 பேரையும் எல்லாரையும் கனெக்ட் பண்ணி ஒரு அவுட்புட் வரையும் வர்றீங்களா, இதுதான் நம்ம பைப்லைன்ஸ்னு சொல்லுவோம். தேவைன்னா செக் பண்ணி பாருங்க, சர்ச் கூட நீங்கள் பண்ணலாம் இதை பற்றி என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ரைட் அ பிளாக் அபவுட் பெனிஃபிட்ஸ் ஆஃப் மல்டி ஏஜென்ட் சிஸ்டம் ஃபார் சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் அப்படிங்கிறாங்க. இதான் ப்ராம்ப்ட். அவுட்லைன் ஏஜென்ட் பேசி ஓகே, பிளாக் அவுட்லைன், பிளாக் இங்கே பாருங்கள், ப்ராம்ப்ட் என்ஹான்ஸ்மெண்ட் நடக்குது பாருங்கள், கேட்சி லைன், இதெல்லாமே வந்து பிளாக் அவுட்லைன் ஏஜென்ட் தான் பண்ணுறாப்புல. நம்ம கொடுத்த ப்ராம்ப்ட் 2 வரி தான். பிளாக் அவுட்லைன் ஏஜென்ட் தான் இதெல்லாம் பண்ணுறாரு. இது இந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டர் ஏஜென்ட்டை கொடுக்குறாரு. சூப்பராக இருக்குது பாருங்கள். இது நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஹூக்கு, மெயின் செக்ஷன்ஸு, இதெல்லாம் வந்து இந்த கண்டென்ட் ரைட்டர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து எனக்கு செம்மையாக கோரிலேட் ஆகும் இதெல்லாம் அவங்களுக்கு. ஏன்னா அவங்க தினமும் எழுதி பழப்பாங்க, அவங்களுக்கு வந்து பழகுவாங்க. செம்மையான ஒரு இதாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு நிறைய வெக்காபுலரியும் தெரிஞ்சிருக்கும். கிரேட் ஜாப் யூ ஹவ் கிரியேட்டட் அசம்பிளி லைன் சீக்வென்ஷியல் ஏஜென்ட். நம்ம வெற்றிக்குரிய போட்டுக்கலாம், நமக்கு நம்மளே கை தட்டிக்குவோம். சரி, ஓகே. அடுத்து வந்து பேரலல் ஒர்க் ஃப்ளோஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம பேரலல் ஒர்க் ஃப்ளோஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி சீக்வென்ஷியல் ஒர்க் ஃப்ளோஸ் பார்த்தோம். பேரலல்ங்கிறாலே இவங்க சொல்லியிருக்காங்க பாருங்கள், கன்கரண்ட் எக்ஸிக்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு. கன்கரண்ட்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம வந்து சைமுல்டேனியஸாக 3 விஷயம் நடக்கிறது. இப்போ வந்து ஒரு மேனேஜர் கீழே ஒரு 3 இன்டர்ன்ஸ் இருக்காங்க. 3 இன்டர்ன்ஸ்டையும் நான் என்ன சொல்கிறேன், ஒரு அசைன்மெண்ட் இருக்குது, இதை நீங்கள் 3 பேரும் சாயந்தரம் சப்மிட் பண்ணிவிடுங்க, எனக்கு மெயில் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோ. அப்போ அப்படின்னா இவங்க 3 பேரும் சைமில்டேனியஸாக அதில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. தான் கன்கரண்ட் எக்ஸிக்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு. மேபி இப்போ நான் சொன்னது வந்து சேம் ஒர்க்காக இருக்கலாம், ஆர் டிஃப்ரெண்ட் ஒர்க்காக கூட இருக்கலாம், டிபெண்டிங் அப்பான் த மேனேஜர்ஸ் விஷ் ஆர் ரெக்குயர்மெண்ட். சரிங்களா? பேரலல் எக்ஸிக்யூஷன், ரிசர்ச் 3 டாபிக்ஸ். ஒரு இன்டர்ன்ட்ட டெக்கு ரிலேட்டடான டாபிக் கொடுத்துட்டேன், இன்னொரு இன்டர்ன்ட்ட வந்து ஹெல்த்து, இன்னொரு இன்டர்ன்ட்ட ஃபைனான்ஸு. இது எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு ஆள், அதுதான் வந்து நம்ம மேனேஜர்னு வச்சுக்கோமே. ஓகே, மேனேஜர் தான் வேலை கொடுக்குறாரு. ஓகே, இது எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறதுக்கு நம்மளே கம்பைன் பண்ணிடுறோம். இது ஏஜென்ட் தானே. இது ஒரு ஃப்ளோ அக்ரிகேட்டர் அப்படின்னு ஒரு ஆளை புதுசாக சேர்க்குறோம். இவங்க 3 பேர்ட்டேருந்தோம் ரிப்போர்ட்டை வாங்கி நீ வந்து சேர்த்து வச்சுக்கப்பா, சேர்த்து வச்சு கம்பைண்டாக நீ எனக்கு ஒரு ரிப்போர்ட்டு க்ரியேட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கேட்குறோம். இன்னொரு ஆளை ஹையர் பண்ணி வச்சுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன்.
அதுதான் டெக்கு ரிசர்ச்சர் என்ன பண்ணுறாரு, இது நீங்கள் பார்த்துக்குங்க, நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிடுவோம். நான் வளவலா குலக்குலான்னு போவோம், நீங்கள் படிச்சுக்குங்க எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்குள்ள. ஓகே, டெக் ரிசர்ச்சர் கிரியேட்டர் அப்படின்னு வந்துச்சு. ஹெல்த் ரிசர்ச்சர் அவரையும் க்ரியேட் பண்ணியாச்சு. ஃபைனான்ஸு 3 இன்டர்ன்ஸோட இதை வந்து நம்ம இன்டர்ன்ஸு நான் இங்கே வந்து உங்கள் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். 3மே ஏஜென்ட்டு தான், நீங்கள் வந்து குழப்பிக்க வேணாம். இப்போ பேரலல் ஏஜென்ட் இவங்கெல்லாம் கனெக்ட் பண்ணக்கூடிய அக்ரிகேட்டர். அங்கே என்ன சொன்னோம், கோஆர்டினேட்டரோ ஏதோ ஒன்று சொன்னோம். இங்கே வந்து அக்ரிகேட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பேரலல் அண்ட் சீக்வன்ஷியல் ஏஜென்ட்ஸ் கிரியேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்க, சீக்வன்ஷியல். ஓகே, இதுலேயுமே ஒரு சீக்வன்ஸ் இருக்குது பாருங்களேன். இப்போ பேரலல் எக்ஸிக்யூஷன் மேனேஜர் கொடுத்துட்றாரு. கொடுத்ததுக்கப்புறம் இவர் ஒரு டாபிக், இவர் ஒரு டாபிக், இவர் ஒரு டாபிக். இந்த ஒன் ஸ்ட்ரீம் லைன் நடந்த பிறகு இந்த அக்ரிகேட்டர் வந்து இது ஸ்டெப் 1 வச்சுங்க, இது ஸ்டெப் 2. கம்பைன் ரிப்போர்ட் வந்து அதான் இது ஸ்டெப் 1, கம்பைன் ரிப்போர்ட் ஸ்டெப் 2. இதுவும் ஒரு சீக்வன்ஷியல் மாதிரி தான். ஆமாம், அது நமக்கு அதாவது இப்படி பார்த்தோம்னா அது பேரலல், இப்படி எக்ஸ் ஆக்சிஸில் பார்த்தோம்னா அது வந்து சீக்வன்ஷியல் தான். அதனால தான் இங்கே சீக்வன்ஷியல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் அந்த அவுட்புட்டு கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் என்னென்னு பார்த்துங்க. அடுத்து வந்து லூப் ஒர்க் ஃப்ளோஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிஃபைன்மெண்ட் சைக்கிள், ப்ராப்ளம், ஒன் ஷாட் குவாலிட்டி, ஆல் ஒர்க் ஃப்ளோஸ், சீக்வன்ஷியல், ப்ரொடியூஸ், ஃபைனல் அவுட்புட், அன்ஸ்டாப். ஓகே, ஒன் ஷாட் அப்ரோச். ஓகே, இது என்னென்னா ஒரு வேலையை செய்கிறதுக்கு இப்போ எனக்கு ஏதோ ஒரு மோட்டிவ் இருக்குது. அந்த மோட்டிவ், ஓகே மோட்டிவ்னா கிரிமினலாக போதும். ஓகே, அதை விடுங்க. நமக்கு ஏதோ ஒரு அப்ஜெக்டிவ் இருக்குது, இல்லை 6 அஜெண்டா இருக்குது. அந்த அஜெண்டாவை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரியான சீக்வன்ஷியல் ஏஜென்ட்டு, மல்டிபிள் ஏஜென்ட், இதுக்கப்புறம் இது, இதுக்கப்புறம் இது, இதுக்கப்புறம் இது அப்படிங்கிற மாதிரி நம்ம பண்ணுறோம். இல்லை அப்படின்னா நம்ம பேரலல் ஏஜென்ட்டு, அதாவது கன்கரண்ட்டாக சைமில்டேனியஸாக இவர் ஒரு வேலை பார்ப்பார், எல்லாத்தையும் அக்ரிகேட் பண்ணி செக்ரிகேட் பண்ணி வந்து இது பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருப்பார், ஃபைனல் அவுட்புட் கொடுப்பாங்க. இவங்கெல்லாம் ஒரு தடவை ரன் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நின்றுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வேலை சொன்னால் தான் செய்வாங்க. அப்போ தான் வராரு விநாயக்குங்கிற மாதிரி லூப் ஒர்க் ஃப்ளோ. அப்போ தான் வராரு. இப்போ லூப் ஏஜென்ட்ஸ் எல்லாம் இப்போ தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறோம். சரிங்களா, ஒரு தடவை செஞ்சுட்டு நிறுத்திடுவாங்க. எனக்கு வந்து ரிப்பிட்டேட்டிவ் டாஸ்க்ஸை வந்து ஆட்டோமேட் பண்ணணும் அப்படின்னா இங்கே தான் லூப் ஏஜென்ட் வராப்பில். லூப் ஏஜென்ட் வந்து என்ன பண்ணுறாரு, ரன் சப் ஏஜென்ட்ஸ். ஓகே, ஆமாம், எல்லா ஏஜென்ட்டு கீழேயும் அந்த சப் ஏஜென்ட்டு, அந்த சப் ஏஜென்ட்டோட கொலாபரேட்டிவாக இது வந்து ஒர்க் பண்ணி அவுட்புட் காட்டும். ஏஜென்ட்ஸ் ரிப்பீட்டட்லி அன்டில். பொதுவாக ப்ரோக்ராமிங்லேயே லூப்புன்னு ஒன்று இருக்கும். ஃபார் லூப்பா, ஒயில் லூப்பா, டூ ஒயில் லூப்பான்னு கேட்பாங்க நினச்சேன். அது ஒரு காமெடியாக சொல்லிட்டு இருந்தாங்க. ஸ்பெசிஃபிக் கண்டிஷன் இஸ் மேட், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன்ஸ் இஸ் ரீச்டு. ஓகே, அதான் இப்போ வந்து ஒரு 10ன்னு கொடுக்குறோங்க, i less than or equal to 10 அப்படின்னா 10 அதாவது 10க்கு மேலே போனால் அந்த எக்ஸிக்யூஷன் ஸ்டாப் ஆகிடும். அது வரையும் திருப்பி செஞ்சுக்கிட்டே இருக்கும். இதே ஒயில் ப்ராக்கெட்டுக்குள்ளே ட்ரூன்னு கொடுக்குறேன்னு வச்சுங்களேன், அது ஒரு இன்ஃபைனைட் லூப்பு, போய்கிட்டே இருக்கும், எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் கம்ப்யூட்டர் புகஞ்சா நம்ம பொறுப்பு இல்லை, அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஏன்னா இது ரிப்பீட்டடாக எனக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கணும், 24/7 செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அன்டில் அண்ட் அன்லெஸ் எனக்கு வந்து ஒரு எஃபெக்டிவான அவுட்புட் வர வரையும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆர்எல்ஸ் ரிப்பீட்டேட்டிவ் டாஸ்க்கை வந்து லூப் ஏஜென்ட் வந்து வச்சு பண்ணிக்கலாம். இதுதான். இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த டாக்குமெண்ட்டை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதான் அந்த ஒர்க் ஃப்ளோ. பார்த்தீங்கன்னா இனிஷியல் ப்ராம்ப்ட் வந்து நம்ம யூசர் கொடுக்குறோம், ரைட்டர் ஏஜென்ட்டு பார்க்குறாரு, பார்த்துட்டு ஒரு ஸ்டோரியை வந்து கிரிட்டிக் ஏஜென்ட்ட கொடுக்குறாரு. ஓகே, கிரிட்டிக்ஸுங்கிறது வந்து இப்போ நான் ஏதோ ஒரு பிளாக் எழுதி போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு படம் வருது, ஏதோ ஒரு இது வருது அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து கிரிட்டிக்ஸ் எழுதுவாங்க நிறைய பேர். இது இப்படி இருந்துச்சு, இது நல்லா இருந்துச்சு, இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி எழுதுவாங்க. அந்த இது வந்து அந்த இதுதான் இது செய்யும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஐட்ரேஷன் லெஸ் தென் மேக்ஸ் அண்ட் நாட் அப்ரூவ். ஓகே, அப்புறம் ஃபைனல் ஸ்டோரி. ஓகே, நம்ம எக்ஸிக்யூஷனுக்கு போயிடுவோம். எனக்கு தெரிஞ்சு ரைட்ஸ் அ டிராஃப்ட் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரி, ரிவ்யூஸ் அண்ட் கிரிட்டிக்ஸ் த ஷார்ட் ஸ்டோரி டு சஜஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். ஓகே, புரியுது. அதாவது ரைட்டர் ஏஜென்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு ஷார்ட் ஸ்டோரி எழுதிட்டு வந்து கொடுக்குறாப்புல டேரக்டர்கிட்ட, இதை நம்ம படமாக பண்ணலாம் சார், என்னோட ரொம்ப நாள் கனவு. நிறைய டேரக்டர்ஸ் அப்படி தான் இருக்காங்க, இதே மாதிரி தான் பேசுவாங்க பார்த்தீங்கன்னா. ஆமாம். ரிவ்யூஸ் அண்ட் கிரிட்டிக்ஸ்
அதை வந்து அவங்க படிப்பாங்க. நல்லா இருந்தால் அவங்க வந்து நல்லா இருக்கு, இது நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா வந்து சொல்ல மாட்டாங்க. இந்த இதில் நான் சொல்கிறேன், ரியலிஸ்டிக் இதில் நான் சொல்லலை. ஓகேவா? இப்போ வந்து ஐ திங்க் ஓகே ஓகே இனிஷியல் ரைட்டர் ஏஜெண்ட்டை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணிடுவோம். சரிங்களா? அசிஸ்டன்ட் டைரக்டர் இவர் தான். கிரிட்டிக் ஏஜென்ட் தான் வந்து டேரக்டர். சரி, என்ன அதில் என்ன வந்து இது இருக்குது, ஒரு சிலர்லாம் திட்டிக்கிட்டே இருப்பாங்க. சரி, ஓகே, நம்ம அடுத்து பார்ப்போம். ஏன்னா அது ஒரு ஹெல்த்தியான ஒரு இது அப்படிங்கும்போது அது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. அது அவங்களும் திருத்திக்கிட்டால் அடுத்தடுத்த இது நல்ல படமாக பண்ணுவாங்க, நல்லா சமூகத்துக்கு நல்ல கருத்து உள்ள படமாக பண்ணுவாங்க. ஓகே, ரிஃபைனர் ஏஜென்ட் அப்படிங்கிறது வந்து ஓகே ஓகே அதாவது எப்படின்னா, இது நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், இந்த கதை நல்லாயிருக்கும். அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்காப்புல டேரக்டர்கிட்ட வந்து கொண்டு வந்து ஸ்டோரி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாப்புல அன்டில் அண்ட் அன்லெஸ் அவர் ஓகே இந்த படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற வரைக்கும் இந்த ஐட்ரேஷன் நடந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. பண்ணுறாரு, நோ சொல்கிறாரு, வீட்டுக்கு போகிறாரு, மறுபடியும் கதை எழுதுறாரு, மறுபடியும் வந்து கதையை வந்து கொடுக்குறாரு, மறுபடியும் நோ சொல்கிறாரு, மறுபடியும் அன்டில் அண்ட் அன்லெஸ் இவர் தலைவர் வந்து எஸ் சொல்கிற வரையும் இது நடந்துக்கிட்டே இருக்குது. ஓகேங்களா? ஏன் ஃபைனல் ஸ்டோரின்னு போயிட்டுருக்கு. ஓகே ஓகே ஐ திங்க் நம்ம வந்து முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் நம்ம க்ரியேட் பண்ணி முடிச்சாச்சு. ஐட்ரேஷன் லெஸ் தேன் மேக்ஸ். ஓகே, ஒரு மனுஷனாக இருந்தாலும் எத்தனை தடவை வந்து நோ சொன்னால் எத்தனை கதை எழுதிட்டு வந்து கொடுக்க முடியும் நம்மளால்? கரெக்டாக ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நம்ம முயற்சி பண்ணுவோம், இது பண்ணுவோம். எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குது. அந்த லிமிட்டை தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க இந்த ட்ரையாங்கிள் பாக்ஸில், கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இப்போ இங்கே I less than or equal to 10 அப்படின்னு கொடுக்குறோம்னு வச்சுங்களேன். 10 ஸ்டோரிஸ் வந்து காட்டுறாரு, வேணாங்கிறாங்க, போகுது, இப்படியே போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே எஸ் சொன்னால் ஏன் மறுபடியும் ரைட் எஸ் சொன்னால் கரெக்டு. ஏன்னா இப்போ டேரக்டர் வந்து எஸ் சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அதில் அவர் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுவார். மறுபடியும் ஓகே இது வந்து இதாகிட்டு அப்படின்னு சொல்லி இதாகி இந்த லூப் நின்றோம். ஆமாம், கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலும் லூப் நிற்கும். கரெக்டு. அதுக்கப்புறம் ஃபால்ஸ் ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்க. ஒன்ஸ் ஃபால்ஸ் ஆகிட்டுன்னு வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர் அவரோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவார். இல்லை அவருக்கு கீழே வேலை பார்த்துக்கிட்டு எப்போயாவது வந்து நமக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும் கண்டிப்பாக அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட வந்து அவர் நல்லா படம் பண்ணுவார், அவருக்கு ஹெல்ப் பண்ணுவார், அவரோட வேலையை அவர் பார்ப்பாருங்க. அவ்வளோதான், அதான் கதை, எதுவும் இல்லை. ஓகே, இதை நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகே, இந்த வார்னிங் சும்மா அதை விட்டுருங்க, அது ஒன்றும் கண்டுக்க தேவையில்லை. இதுதான் சூஸிங் த ரைட் பேட்டர்ன் டிசிஷன் ட்ரீ. ஓகே, இந்த மாதிரி இப்போ நம்ம 4 ஒர்க் ஃப்ளோ பார்த்தோம். என்ன பார்த்தோம்? சீக்வென்ஷியல் ஏஜென்ட் பார்த்தோம், சீக்வென்ஷியல், பேரலல், லூப்பு, இதெல்லாம் மார்க்கஸ்டர் பார்த்தோமா என்ன? ஓகே, டைனமிக் டெசிஷன். ஓகே புரியுது. இது வந்து இதில் இல்லை, எனக்கு தெரிஞ்சு இது இப்போ புது கான்செப்ட் தான். இவங்க வந்து லூப் ஏஜென்ட் கூட புரியுது, இந்த அதான் லூப் வரையும் நம்ம பார்த்தோம், அது வரையும் தான் இது பண்ணியிருக்காங்க. டைனமிகேஷன்ஸுங்கிறது இங்கே இப்போ இவங்க சும்மா இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஐட்ரேட்டிவ் ட்ரூ ஆர் ஃபால்ஸுக்கு நடுவில் நடக்கக்கூடிய சண்டை தாங்க லூப் ஏஜென்ட்டு. புரியுதுங்களா? அதாவது டேரக்டருக்கும் அசிஸ்டன்ட் டேரக்டருக்கும் நடக்கக்கூடிய ஒரு செல்லமான சண்டைன்னு வச்சுக்கோங்களேன். டைனமிக் டெசிஷன்ஸ். இப்போ நம்ம வந்து பொதுவாக ஏஐக்கு வந்து ப்ராம்ப்ட் கொடுத்து இதை செய்யாத அப்படின்னு சொல்லி, இது செய்யாதனும் ப்ராம்ப்டிங் பண்ணலாம், இதை இது செய்யாத அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இது வந்து டைனமிக் டெசிஷன்ஸுங்கிறது இப்போ என்ன அப்படின்னு சொன்னால், நான் ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துருப்பேன், புரியுதுங்களா? நான் ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துருப்பேன், லெட் த எல்எல்எம் டிசைட் வாட் டு டூ. அது யோசிக்கும், அது திங்க் பண்ணி இதை வந்து எப்படி என்ஹான்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அதாவது பொதுவாக எப்படி சொல்கிறது, ஒரு புதுசாக ஒரு கம்பெனி சேர்றாங்கன்னு வச்சுங்களேன், சரி இதை எள்ளுனா எண்ணெயாக நிற்கணும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இவங்க வந்து எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு இன்னும் நல்லா அவுட்புட் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. அதுதான் அந்த டைனமிக் டெசிஷன்ஸ் அப்படிங்கிறது. நான் வந்து ஒரு வேலை கொடுப்பேன், அந்த வேலையை வந்து இன்னும் நல்லா எஃபிஷியண்ட்டாக பண்ணி
அந்த வேலையோட 2வது வேலையும் சேர்த்து வந்து முடிச்சுட்டு வந்தால் அவன் தான் நல்ல வேலைக்காரன் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அந்த மாதிரி எள்ளுனா என்னையா நில்லுப்பா, அவ்வளோதான், சிம்பிள். யூஸ் எல்எல்எம் ஆர்கெஸ்டர் ஏஜென்ட் வித் அதர் ஏஜென்ட்ஸ் ஆஸ் டூல்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதாங்க நம்ம இன்றைக்கி பார்த்தது என்னென்னா சீக்வென்ஷியல் லூப்பு, பேரலல் லூப்பு, எல்எல்எம் பேஸ்டு சப் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, இப்போ நம்ம வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்லிட்டாங்களே, அவ்வளோதான். நம்ம எனக்கு தெரிஞ்சு முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். ஏஜென்ட் ஆர்கிடெக்சர், முகவர் கட்டமைப்பை நம்ம முடிச்சிட்டோம். நம்ம வெற்றிக்குரிய போட்டுக்கலாம், நமக்கு நம்மளே கை தட்டிக்கணும். ஏஜென்ட் ஆர்கெஸ்டராக மாறிவிட்டோம். நம்ம முகவர் வடிவமைப்பாளராக நம்ம வந்து மாறிட்டோம். தமிழ்லையும் சொல்லுவோம், நல்லா இருக்கு. முகவர் வடிவமைப்பாளராக மாறிவிட்டோம். இதில் வந்து நம்ம போன வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம்னா சிங்கிள் ஏஜென்ட் பார்த்துருந்தோம், எப்படி பில் பண்ணி எப்படி நம்ம வந்து கேள்விலாம் கேட்டிருந்தோம். நல்லா இருக்குன்னு கூட நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து மல்டி ஏஜென்ட் சிஸ்டம்லாம் என்னென்ன அது கான்செப்ட்ஸுவலாக எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த ப்ராஜெக்டையும் நம்ம வந்து அசைன்மெண்ட்டையும் நம்ம முடிச்சாச்சு. ஏன்னா எல்லாமே டிக்கில் இருந்துச்சு, எதுவுமே எரர் அடிக்கலை. இதே மாதிரி நீங்கள் ஒரு செல்லாக நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி உங்களுக்கு இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ நிறைய பேர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஜஸ்ட்டு இதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணாலே உங்களுக்கு வந்து கூகுள் ஸ்வாக் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, பேட்ச் கொடுப்பாங்க. அப்புறம் வந்து அந்த காப்பி கப்பு, சட்டை, வேற என்னப்பா இருக்குது, இந்த பை, கூகுள் க்ளவுடு போட்ட பை, இதெல்லாம் தருவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து பார்த்துட்டு நிறைய பேர் இருக்காங்க, அவங்க அது முதல்ல ஃபேக்கான இன்ஃபர்மேஷன் தான், நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்போ மெயில் போட்டிருக்காங்க. கூட மெயில் காட்டலாம், நான் அப்புறமா காட்டுறேன். மெயில் வந்து போட்டிருக்காங்க என்னென்னா, இந்த மாதிரி எல்லாருக்குலாம் கிடையாது, நம்ம கேப்ஸ்டோன் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி 5 நாள் அசைன்மெண்ட் தாண்டி ஒரு இது செய்வோம். அப்போ அந்த கேப்ஸ்டோன் ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணி நல்லா பண்ணுறவங்களுக்கு தான் வந்து அந்த 12 பேருக்கோ 4 டீமுக்கோ வந்து அவங்களுக்கு வந்து நல்ல ப்ரைஸ் கொடுப்போம். இந்த மாதிரி ஸ்வாகு, சர்டிஃபிகேட்ஸு, எல்லாருக்குமே பேட்ச் உண்டு, எல்லாமே சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா. ஆனால் வந்து இவங்க சொல்கிற மாதிரி எல்லாருக்குமே அந்த பையும் இதுவும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நிறைய இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து தப்பாக கைட் பண்ணிட்டாங்க. அவங்க நாலேஜுக்காக அப்படின்னு சொல்லி ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்கன்னா கூட பரவாயில்ல, ஆனால் வந்து வேறு மாதிரி இது பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு அது வியூஸும் போயிடுச்சு. ஏன்னா அவங்க கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் வந்து லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படிம்பாங்க. அது வந்து கமெண்ட் ஆட்டோமேஷன்ஸ் பண்ணி அதை கமெண்ட் பண்ணதுனால இன்ஸ்டாகிராம் அல்காரிதமும் உங்களுக்கு வந்து அதை வந்து தூக்கி விட்ருவோம் அந்த வீடியோவை. சரி, நம்ம அந்த கதையை அப்புறமா பேசிக்கலாம், அது டைம் ஆகிட்டு. ஓகே, இட்ஸ் டைம் டு எண்ட் கைஸ். நம்ம முடிச்சிட்டோம், வெற்றிகரமாக முடிச்சிட்டோம், அதுவே வந்து பெரிய விஷயந்தான். நன்றி, வணக்கம். ஆனால் வந்து நமக்கு வந்து இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் வரும், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோரும். சேனலில் வந்து சப்ஸ்கிரைப், கோட் வித் விகேடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதை மறந்துட்டேன் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லோரும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சின்ன சின்ன யூடியூப் சேனல்லாம் இப்போ வந்துக்கிட்டு இருக்குது, அதெல்லாம் சப்போர்ட் பண்ணி நல்லா தூக்கி விடுங்க. நல்லா குவாலிட்டியோட கண்டென்ட்டோடு நாங்களும் வரோம். சரிங்க, நன்றிங்க. அதை சேவ் பண்ண சொல்ல மறந்துட்டேன். சேவ் ஆல்ரெடி நான் 2 வெர்ஷன் சேவ் பண்ணியிருக்கேன். இப்போ 3வது வெர்ஷன் 3.0 எக்ஸ்ட்ரா 3வின்னு போடுவோம். ஆல்ரெடி ரன் பண்ணி பார்த்துட்டோம், அதனால் நமக்கு தேவையில்லை. குயிக் சேவ் கொடுத்துக்கலாம். சேவ் கொடுத்துருங்க, உங்கள் அசைன்மெண்ட் வந்து சேவ் ஆகிடும். இங்கே க்யூ ஆகிருக்கு, இது க்யூ ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம், அவ்வளோதான், வெளியே வந்துடலாம். இது டிக் ஆகணும், இதில் இந்த வாத்து முகம் மாதிரி வரணும். உங்களுக்கு என்ன ப்ரொஃபைலோ அது உங்களுக்கு வரும், ஆனால் ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அது சொல்கிறோம். சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடுச்சு பாருங்கள், அவ்வளோதான். இப்போ முடிச்சிட்டிங்க, பழையபடி பேக் வந்துக்கலாம் நீங்கள்.